கோவையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கல்லூரி மாணவி சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை அரசு மருத்துவமனையில் மாணவியும் அவரது ஆண் நண்பரும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இருவரும் பத்திரமாக வீடு திரும்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவை விமான நிலையம் அருகே இரவு நேரத்தில் 21 வயதான கல்லூரி மாணவி தனது காதலனுடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சதீஷ் என்ற கருப்பசாமி, அவருடைய தம்பி கார்த்திக் என்ற காளீஸ்வரன், தவசி ஆகியோர் காதலனை அரிவாளால் வெட்டி மாணவியை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இதுகுறித்து பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து சதீஷ், கார்த்திக் மற்றும் தவசி ஆகிய 3 பேரையும் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இதில் காலில் படுகாயமடைந்த அவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட மாணவியும் வெட்டுக்காயமடைந்த அவருடைய காதலனும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் 2 பேரும் குணமடைந்தனர். இதையடுத்து கல்லூரி மாணவி மற்றும் அவருடைய காதலன் ஆகியோரை தங்களது வீடுகளுக்கு திரும்பினர். அதே போன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தவசி, சதீஷ் ஆகியோர் குணமடைந்ததால் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கார்த்திக் என்ற காளீஸ்வரன் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறும்போது, சிகிச்சை முடிந்த வீடு திரும்பிய கல்லூரி மாணவி அவருடைய காதலனுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கார்த்திக்கு சிகிச்சை முடிந்து சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படும். அதன் பிறகு 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்போம். இந்த வழக்கில் கைதான 3 பேருக்கும் கோவை கோவில்பாளையத்தில் நடந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதை பற்றி விசாரணைக்கு பிறகே முழு விவரம் தெரிய வரும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.